ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். செல்வி ஹால்பர்ட் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இன்றைக்கி சொரக்காய் மசாலா சப்பாத்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. பாதி சொரக்காய் சீவி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயமாக பொடியாக நறுக்கி போட்டு ரெண்டுமே ஆட் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் தனி மிளகாய்த்தூள் எடுத்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தனியாத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். சீரகத்தூள் ஆப்ஷனல் தான். சீரகம் போடுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம், அது உங்களோட விருப்பம். அதுக்கு தேவையான அளவு சால்ட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்ல சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசையணும். நான் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த டைமில். பார்த்து தண்ணி ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். சொரக்காயில் தண்ணி வரும். இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊறிட்டினதுக்கப்புறமா சின்ன ரோலாக எடுத்து இந்தமாதிரி தேய்ச்சிட்டு அன்ஈவனாக தான் வரும், ரவுண்டாக வராது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தோசைக்கல்ல சுட்டு எடுத்திங்கன்னா நீங்கள் தேவைப்பட்ட கீ ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைனா எண்ணெய் ஆட் பண்ணலாம். இன்றைக்கி நான் கீ தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு 2 சைடு நல்லா சுட்டு எடுத்திங்கன்னா சொரக்காய் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.